இப்ப இவங்களோட பிடிவாதத்தை விட சௌந்தர்யாவோட பிடிவாதம் தான் பெருசா இருக்கு. புடவைகளுக்கோ நகை நட்டுக்கோ பெருசா ஆசைப்படாதவ அவ. நாமளே எடுத்து கொடுத்தாலும் வேண்டான்னு தான் சொல்லுவா. இப்ப பாரு, சொத்தையே பிரிச்சு கொடுன்னு கேக்குறா. அவ கேட்ட மாதிரியே பிரிச்சாச்சு பாட்டி. எனக்கு இன்னொரு யோசனை கூட தோணுது. என் பேருக்கு எதுக்கு இந்த சொத்து? கல்கி, சௌந்தர்யா இவங்களோட சேர்ந்து சக்திக்கும் ஒரு பாகத்தை கொடுத்துருவோம். 3 பேருக்கு மட்டும் இதை எழுத சொல்லிடலாம். எனக்கு எதுக்குங்க? நியாயமான வாரிசுன்னு பார்த்தா உங்களுக்கும் கல்கிக்கும் சௌந்தர்யாக்கும் தானே உரிமை இருக்கு. வாரிசுன்னு பார்த்தா நீ சொல்றதுதான் சரி சக்தி. ஆனா நியாயமா பார்த்தா என்னை விட உனக்கு தான் அதிகமா உரிமை இருக்கு. இந்த சொத்து பறிபோன சொத்து. நான், கல்கி, பாட்டி எல்லாருமே இதை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி இருந்தும் உன்னோட முயற்சினால்தான் இந்த வீடு மறுபடியும் கிடைச்சிருக்கு. அதனால சக்தி, உனக்கு தான் பங்கு அதிகம். இதுல நான் எங்க வரேன் பிரேம்? எதுக்கு என் பேரை எழுதுறீங்க? உன்னோட பாகத்தை அண்ணி பேருக்கு மாத்துறேங்கிற சரி. ஆனா எனக்கு எதுக்கு இதுல பாகம்? இல்ல உனக்கும். இரு 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 வாரிசுங்கிறத மட்டும் வச்சு நீ பேசாத. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆசையெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. உன் பேர்ல இருக்கிறத சக்தி அன்னைக்கு கொடுக்கற மாதிரி என் பேர்ல இருக்கிறதையும் அன்னைக்கே கொடுத்துரு. நம்ம குடும்பத்துக்காக அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அவங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்களே. இப்ப மட்டும் சௌந்தர்யா இருந்திருந்தா அவளும் இப்படித்தான் பேசியிருப்பா. ஆமா பாட்டி, சௌந்தர்யாவுக்கும் இப்படிப்பட்ட ஆசை இல்ல. அவ கேட்டா நம்ம எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா அவதான் நம்ம மனசை புரிஞ்சுக்காம அப்படிலாம் பேசுறா. அவ மனசு மட்டும் மாறிடுச்சுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. தமயந்தி மேல கோவப்பட்டதை பத்தி நான் தப்பே சொல்லல. அர்ச்சனா விஷயத்துல அவ நிறைய தப்பு பண்ணிருக்கா. ஆனா அதெல்லாம் இப்ப உணர்ந்துட்டா. அதனாலதான் அவ உங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்திருக்கா. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அத பத்தி எனக்கு தெரியாது. மங்களம் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால தமயந்தி எங்க மேல எல்லாம் பாசமா தான் இருந்தா. மௌலிதான் உங்க அப்பா மேல கோவப்பட்டானே தவிர தமயந்தி எல்லார் மேலயும் பாசமா தான் இருந்தா. மங்களம் அந்த வீட்டுல நுழைஞ்சதுக்கு அப்புறம்தான் தமயந்தி அப்படி எதிரியா மாறினா. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தமயந்தியோட மனசுல ஒரு ஆசைய வரவழைச்சு அதை வச்சு அர்ச்சனாவோட வாழ்க்கையே கெடுக்க பார்த்தா. நல்ல வேளையா நீங்க மனசு மாறாம அர்ச்சனா தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனாலதான் அவளால ஒன்னும் பண்ண முடியல. இல்லன்னா உங்க 2 பேரையும் எப்பவோ பிரிச்சிருப்பா. அப்படிப்பட்டவளை கொண்டு வந்து உங்க அம்மா வீட்டுல வச்சிருக்காங்கன்னா அது நியாயமா? தமயந்தி போய் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? இவ்வளவு தூரம் தமயந்தி திருந்திட்டா, நல்லவளாயிட்டான்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி மங்களமும் ஏன் திருந்திருக்க கூடாது? யாரு மங்களமா? அவங்க நல்லவங்களாயிட்டாங்கன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. பாம்போட குணமும் தேலோட குணமும் எப்பவுமே மாறாது. அதுங்களை விட மங்களம் ரொம்ப மோசம். திலீப், தமயந்தி மாதிரி மங்களமும் திருந்திட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்படி திருந்தினவங்க எதுக்கு உங்க வீட்டுல இருக்கணும்? தமயந்தி வீட்லயே இருந்திருக்கலாம்ல. சரி, தமயந்தி தான் வேண்டான்னு சொன்னாலும் அவங்க ஊருக்கு போக வேண்டியது தானே? அவங்க புருஷன் என்ன ஆனாரு? பையன் பொண்ணு என்ன ஆனாங்க? வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனாங்கல்ல. திருந்தி இருந்து அப்படி பண்ணிருப்பாங்களா? நீங்க என்ன அவங்களுக்கு கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் தரீங்களா?
தமயந்தியும் மங்களமும் எப்பவுமே என்ன பொறுத்த வரைக்கும் தப்பானவங்க தான். அவங்கள எப்பவுமே நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படின்னா என் வீட்டுக்கு வரவே மாட்டியா? எப்படிங்க வர முடியும்? அங்க வந்து மங்களத்துக்கும் சேர்த்து சமைச்சு போட சொல்றீங்களா? அதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. மங்களம் விஷயத்துல நீங்க ஏன் திலீப் இவ்ளோ யோசிக்கிறீங்க? அவங்கள அனுப்பிடுங்க. நீங்களும் என்னங்க அர்ச்சனா மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன நிரந்தரமா அங்க இருக்க போறாங்க? கொஞ்ச நாள் தானே. அதுக்கடுத்து அவங்களே ஒரு வழியை தேடி போயிட்டே இருக்க போறாங்க. எல்லாரும் இருந்தும் ஒரு அனாதையா வீட்டுல வந்து நிக்கிறாங்க. நான் கூட முதல்ல அவங்கள வீட்டுல பார்க்கும்போது கோவப்பட்டேன். அதுக்கப்புறம் சூழ்நிலையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மேல பரிதாபமே வந்தது. அர்ச்சனாவுக்கும் அதைத்தான் சொல்றேன். வந்து கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் அவளே புரிஞ்சுப்பா. இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த வீட்டில் என்னால் நிரந்தரமா தங்க முடியாது. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா அம்மாவுக்கு யாருமே ஆதரவு இல்லை. சரியோ தவறோ நான் அங்க இருக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, ஆனா நீங்க உங்க வீட்டுக்கு போகலையே, இங்கே தானே இருந்தீங்க. அதே மாதிரி சக்தி அண்ணி அங்கதானே இருக்காங்க, இங்க வரலையே. அர்ச்சனை மட்டும் ஏங்க இங்கே இருக்கா சொல்லுங்க நீங்க. ஏங்க இது வரைக்கும் நடந்தது எல்லாமே விட்டுருங்க போகட்டும். இனிமேலாவது லைஃப்பை பத்தி பார்க்கலாம். அர்ச்சனா வர சொல்லுங்க. நீங்க சொல்ற இனிமே தாங்க எனக்கு பயமா இருக்கு. இது வரைக்கும் வந்ததெல்லாம் கூட என்னால சமாளிக்க முடிஞ்சது. இனிமே அதுக்கான தைரியம் என்கிட்ட இல்லைங்க. அப்ப நீ வரவே போறதில்ல? ஆமா, நான் வரமாட்டேன். நீ வரலன்னா எனக்கு இங்க என்ன வேலை அர்ச்சனா? நானும் இங்க இருந்து போயிடுறேன். என்ன பேசாம இருக்க? உங்க இஷ்டம். நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம். அண்ணி, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, இங்க வந்த உடனே எங்க அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. அவர் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவர் அண்ணாவை மட்டும் திட்டாம இருந்திருந்தா சௌந்தர்யா எப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்க மாட்டா. எனக்கு கூட கஷ்டமா தான் இருக்க அண்ணி. எப்படிப்பட்ட ஒரு வலிய மௌலியும் சௌந்தர்யாவை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம். அப்படி ஒரு கோவம் பிரேம்க்கு ஏன் வந்ததுன்னே புரியல. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கல்கி, அந்த ஸ்டாக் லிஸ்ட் ஃபைல் கொடுத்திருந்தேனே எங்க வச்சிருக்க? இந்தா. என்ன சார், வழக்கமா எங்களுக்கு முன்னாடியே நீங்க ஆபீஸ்க்கு வந்துருவீங்க. அது வந்து சார், இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? வீட்ல இன்னைக்கு பூஜை வச்சிருந்தோம், அதை முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. சரி. அதான் சார். சரி, நீங்க போய் செக் பண்ணிட்டு எனக்கு உடனே சொல்லுங்க. இதெல்லாம் இன்னொரு தடவை கோ த்ரூ பண்ணிடுங்க. ஓகே சார். ஓகே, கோ ஹெட். அது என்னங்க, மேனேஜருக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? என்ன? இப்படி ஒரு நாள் எங்க அண்ணன் லேட்டா வந்ததுக்கு தானே திட்டுனீங்க? ஒரு நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் அவன் லேட்டா தான் வந்துட்டு இருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, கம் இன். சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ஓ, அக்ரிமெண்டா? அவ்வளவுதான். ஓகே, அம்சம். தேங்க்யூ சார்.
சரி பிரேம், போனது போகட்டும். மௌலிய மறுபடியும் வேலைக்கு கூப்பிட்டுக்கலாம். ஆமாங்க, அவரை நீங்க திட்டினீங்கிறதுனால தான் சௌந்தர்யா சொத்துல பங்கு கேட்டா. அண்ணனுக்கு வேலை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவளும் பிரச்சனை பண்ண மாட்டாள்ல. இல்ல சக்தி, மௌலி மறுபடியும் இங்க வேலைக்கு வரத நான் விரும்பல. சக்தி, இங்க வேலை செய்யறவங்களை பத்தி உனக்கே நல்லா தெரியும். சின்சியரா இருக்கிறது மட்டும் இல்ல, நம்மளை எதிர்த்து பேசாதவங்களா இருக்காங்க. ஆனா மௌலி அப்படி இல்லை. எம்எல்ஏ கோவப்படுவான், என்னைய எதிர்த்து பேசுவான். இதெல்லாம் வீட்டில் இருந்தா பரவாயில்ல, ஆபீஸ்ல பண்ணும்போது சங்கடமா இருக்கும்ல. அவனை பார்த்து இன்னொரு ஸ்டாஃபும் கத்துக்குவாங்க. அந்த ஸ்டாஃப் நடந்துக்கிறத பார்த்து இன்னொரு ஸ்டாஃபும் பண்ணுவாங்க. அதை பார்த்து இன்னொரு ஸ்டாஃப்னு இப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் ஆபீஸ்ல ஒரு கட்டுப்பாடே இல்லாம இருக்கும். மௌலிய வேலையை விட்டு எடுத்ததுக்கு இதான் காரணம். சரிங்க, அப்புறம் உங்க விருப்பம். ஹலோ, மௌலி சார் இருக்காரா? அவர் வெளியே போயிருக்காரு. நீங்க யாரு? நான் பிரேம் சார் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க மேடம். சரி, நான் பாத்துக்கிறேன். இவ்ளோ சதி நடக்குதா? அண்ணா ஏன் என் வீட்டுக்காரர் மேல இவ்ளோ கோவமா இருக்காரு? என் அண்ணனோட இந்த வளர்ச்சிக்கு என் வீட்டுக்காரன் தானே காரணம். வேலை தெரியலன்னா எதுக்கு அவரை அசிங்கப்படுத்தணும்? இவர் மட்டும் எல்லாம் தெரிஞ்ச அந்த பிசினஸ் ஆரம்பிச்சாரு. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தானே கத்துக்கிட்டாரு. இவருக்கும் அந்த மாதிரி அவரு சான்ஸ் கொடுத்தாதான் என்னமா? யாருமா போன்ல? எல்லாம் எனக்கு வேண்டப்பட்டவங்க. யாரு? பாட்டியா? பாட்டி மட்டும் தான் வேண்டப்பட்டவங்களா அத்தை? வேற யாருமே இருக்க மாட்டாங்களா? சரிடி, போன்ல யாருன்னு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி கோவப்படுற? ஐயோ, உன் கோவம் எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. என்னம்மா? நான் என்னடா சொல்றது? உன் பொண்டாட்டியை கேளு. எப்ப பாரு கோவத்திலேயே இருக்கா. அதுல இருந்து வெளியே வர சொல்லுடா. என்ன சௌந்தர்யா? ஒரு போன் வந்தது, சக்தியா இருக்கலாமோ அப்படின்னு யாருன்னு கேட்டேன். அதுக்கு என்னமோ வெடுக்கு வெடுக்குன்னு பதில் சொல்ற. ஓ, இப்ப போன்ல எல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இது எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு? என்னடா இவ இப்படி பேசுறா? ஒரு பொண்ணு கூட அம்மா பேசக்கூடாதா? பேசலாம், ஆனா அது இந்த வீட்ல இருந்து பேசக்கூடாது. வேலை இல்லைனா கூட வீட்ல நிம்மதியா இருந்தோம். அந்த நிம்மதியை தொலைச்சவங்க தானே அவங்க. என்னமோ பெருசா வேலை வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போய் அவமானம் தானே வாங்கி கொடுத்தாங்க. சௌந்தர்யா, சக்தி அப்படியெல்லாம் பேசாத. பிரேம் பண்ண தப்புக்கு அவ என்ன பண்ணுவா? தப்புன்னு சொல்றீங்கல்ல, அந்த தப்புக்கு ஏதாவது மன்னிப்பு கேட்க வச்சாங்களா? இல்லல்ல, அப்போ பிரேம் பண்ணது அவங்களும் ஒத்துக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இல்லைங்க, நீங்க சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க போறது இல்ல. அத்தனை பெரியதுக்கு பதில் சொல்ல வைக்காம விட மாட்டேங்க. மௌலி, உன் பொண்டாட்டிய நினைச்சா எனக்கு பயமா இருக்குடா. பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்திருக்கோம். அங்க என்ன நடந்தாலும் இங்க சௌந்தர்யாவை பாதிக்கும். அதே மாதிரி இங்க என்ன நடந்தாலும் அது அங்க சக்தியை தானே பாதிக்கும். மாப்பிள்ளையும் சக்தியும் ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இந்த சௌந்தர்யா ஏதாவது பிரச்சனை பண்ண போய் அவங்களுக்குள்ள மறுபடியும் பிரிவு வந்துடக்கூடாதுடா. நீதான்ப்பா பாத்துக்கணும். சரிம்மா, நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். கடவுளே,
என்ன மங்களம், என்ன இது? நான் இங்க இருந்து போயிடுறேன் லக்ஷ்மி. ஏன்? நான் இங்க இருக்கிறதுனால தான் அர்ச்சனா இங்க வர மாட்டேங்கிறா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இங்கே இரு. லக்ஷ்மி, ம்? நான் தெரிஞ்ச ஒருத்தரை பார்த்துட்டு வந்துடுறேன். சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் அங்கேயே பாத்துக்கிறேன். சரியா? ம். டேய் திலீப், என்னடா பேக்கோட வந்திருக்க? ஆமாப்பா, அங்கேருந்து வந்துட்டேன். வந்துட்டேனா? அப்ப அர்ச்சனா? அவ இனிமே இங்க வரமாட்டாப்பா. அந்த ஆசைலாம் அவளுக்கு இல்ல. ஏதாவது சண்டை போட்டியாடா? சண்டை எல்லாம் எதுவும் இல்லம்மா. சொன்னேன் கேட்கல, அவ்வளவுதான். என்ன என்னப்பா பண்ண சொல்றீங்க? அடிச்சாச்சு, திட்டியாச்சு, மன்னிப்பு கூட கேட்டு பார்த்தாச்சு. இனிமே காலில் விழ வேண்டியதான் பாக்கி. வாழ பிடிக்காத பொண்ணு கூட இருக்கிறதுல அர்த்தமே இல்லப்பா. டேய், அன்னைக்கே நான் சொன்னேன்ல, அர்ச்சனாவை கொஞ்சம் விட்டுதாண்டா பிடிக்கணும். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படிரா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான்ப்பா? அதுல என்னடா கஷ்டம் உனக்கு? நிறைய இருக்குப்பா. சௌந்தர்யாவோட நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு அபாஷன் ஆனதே இன்னும் அவங்க மனசை விட்டு போகல. 24 மணி நேரமா அதை பத்தியே சிந்திச்சிட்டு இருக்காங்க. அதனால எல்லார் மேலேயும் கோவப்படுறாங்க. முக்கியமா அந்த சக்தியோட குழந்தை மேல. அந்த குழந்தையினாலதான் அவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்கப்பா. அவளுக்கு இப்படி ஆனதுக்கு அந்த குழந்தை என்னடா பண்ணோம்? ஆனா அவங்க அதை நினைக்கலையே. படிச்சிருக்காங்களே தவிர இன்னும் அந்த மூட நம்பிக்கையை விட மாட்டேங்கிறாங்கப்பா. சரி, சௌந்தர்யாவுக்கு அப்படி நடந்ததுக்கும் அங்கிருந்து நீ வந்ததுக்கு என்னடா சம்பந்தம்? இருக்குப்பா. ஒரு நாள் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலான்னு நானும் அர்ச்சனாவும் பேசிட்டு இருந்தோம். அதை சௌந்தர்யா கேட்டிருக்காங்க. உடனே அவங்களுக்கும் குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. மௌலி கிட்ட சொல்லி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. மௌலி என்னை கூப்பிட்டு அர்ச்சனா கிட்ட ஏதாவது பேசணும்னா சௌந்தர்யா இல்லாத நேரமா பார்த்து பேசுங்கன்னு சொல்றாரு. ஒரே வீட்டில் இருந்துகிட்டு எப்படிப்பா அப்படி இருக்க முடியும்? இதுக்காகதான்ப்பா நான் அவகிட்ட தனி கொடுத்தனும் போலான்னு சொன்னேன். வீடு பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கூட கொடுத்தாச்சு. அப்புறம் வேணான்ட்டா. நாங்க மட்டும் இல்லப்பா, அந்த வீட்டுல யாருமே சந்தோஷமா இல்ல. சௌந்தர்யா அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பிரேமோட பரம்பரை வீட்டுல இப்ப கிரகப்பிரவேசம் நடந்தது இல்ல. இப்ப அந்த சொத்துல பங்கு வேணும்னு கேக்குறாங்க. நியாயமா பார்த்தா அவளுக்கும் பங்கு இருக்குல்ல? காரணம் அது இல்லம்மா. ஆபீஸ்ல வச்சு மௌலிய பிரேம் அவமானப்படுத்திட்டாராம். அதுக்கு பழி வாங்கறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற வீட்டுல நான் எப்படிப்பா இருக்க முடியும்? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நானும் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு வர்றவன் தானே. மருமகங்கிறனால அப்படி ஒரு அலட்சியமா இருக்காங்க. நான் எப்படிப்பா இருக்க முடியும்? ஒருவேளை நான் வீட்டை விட்டு போயிட்டா அர்ச்சனா இங்க வந்துருவா தானே? வேண்டாங்க, நீங்க போக வேண்டாம். அவளுக்கு இங்க வராம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் வேணும். அதுக்கு உங்களை சொல்றான். நீங்க போயிட்டா மட்டும் அவ இங்க வந்துருவாடா என்ன? அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவா. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். தயவு செஞ்சு இனிமே அந்த வீட்டு பக்கம் போகாதீங்க. இது வரைக்கும் எவ்வளவு தடவை அங்க போயிருப்பீங்க? உங்க வார்த்தையை அவங்க மதிச்சாங்களா? மரியாதை இல்லைங்கிறப்ப அங்க கால் வைக்காம இருக்கிறது தான்ப்பா நல்லது. இஷ்டம் இருந்தா அவங்க வரட்டும், இல்லைன்னா எப்படியோ போட்டும் விடுங்க. டேய், நீங்க சௌந்தர்யா தானே? ஆமா, நீங்க? என் பேரு புவனா. ஓ, நான் தான் உங்ககிட்ட ஃபோன்ல பேசினேன். அப்படியா? ஆஃபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க எதுக்காக என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க? நான் பிரேம் சாரோட ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன். உங்க ஹஸ்பண்ட் மௌலிக்கு என்ன நல்லா தெரியும். சில விஷயங்களை அவர்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதை ஆஃபீஸ்ல வச்சு பேச முடியல. திடீர்னு அவர் வேலையை விட்டு போயிட்டாரு. அதனால அவர்கிட்ட பேச முடியல. அதுக்கப்புறம் தான் உங்க வீட்டு ஃபோன் நம்பர் கிடைச்சது. அவர்கிட்ட சொன்னா கோவப்படுவாரு. அதனால தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். சொல்லுங்க. மௌலி ஒர்க்லலாம் சின்சியரா தான் இருந்தாரு. ஆனா பிரேம் சாருக்கு அவரை பிடிக்கல. ஸ்டாஃப் எல்லாரையும் அடிமையா வச்சிருக்காங்க. மௌலியால அப்படி இருக்க முடியல. அவர்னால மத்தவங்களும் அந்த மாதிரி ஆயிடுவாங்களோன்னு நினைச்சிட்டாங்க. அதனாலதான் அவரை வேலையில இருந்து எடுக்க முடிவு பண்ணாங்க. அவரா ஒண்ணும் அங்க வேலைக்கு போகலையே. எங்க அண்ணிதானே வற்புறுத்தி அங்க அமிச்சாங்க. மத்த ஸ்டாஃப்ஸ் அப்படி இருக்காங்கன்னா அதே மாதிரி அவரும் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. பிரேம் வேற யாரும் இல்ல, எங்க அண்ணன் தானே.
அப்படி ஒரு உரிமை இருக்கும்போது அவரால் எப்படி அங்க அடிமையா இருக்க முடியும்? அதெல்லாம் அவங்க பாக்குறதே இல்ல. ஆபீஸ்க்கு வெளியில அவங்க நடந்துக்கிறதுக்கும் உள்ள நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்க அண்ணி சொல்லி தானே வேலைக்கு வந்தாருன்னு சொன்னீங்க. உங்க அண்ணி தான் வேலையை விட்டே தூக்க சொன்னாங்க. எங்க அண்ணியா? அவங்கள அப்படி சொன்னாங்க? அவங்க பேசுனதை கேட்டதுனால தான் சொல்றேன். நான் தான் சொன்னேன்ல, ஆபீஸ்ல அவங்க நடவடிக்கையே வேற. வேலையில ஏதாவது பழி போடணும்னு நினைச்சாங்க, அது முடியல. பெர்மிஷன் இல்லாம எம்டி ரூமுக்கு போனதை காரணமா வச்சு அவரை தூக்கிட்டாங்க. பாவம் மௌலி சார், இதெல்லாம் எதுவுமே தெரியாம தப்பா அவர் தான் பண்ணதா நினைச்சிட்டு இருக்காரு. இந்த குற்ற உணர்ச்சி அவருக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சதி பண்ணி தான் அவர் வேலையில இருந்து அனுப்பிச்சாங்க. இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடுங்க. நான் கிளம்புறேங்க. சரிங்க.